சிச்சுவேஷன் சொல்றேன். அத இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் சடனா ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு டவுட் அ ஏற்படுது. ஸோ டவுட் கிளியர் பண்ண என்ன பண்ணுவீங்க? போய் புக்க தேடி புடிச்சு, அது எந்த பேஜ்ல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் படிப்பீங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு பதிலா ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஏஐ, அதுகிட்ட நீங்க வந்து அந்த புக்க பத்தின கேட்கிற டவுட்ட மட்டும் அது கிளியர் பண்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சாட் பாட்ட தான் நம்ம இன்னைக்கு வந்து பில்ட் பண்ண போறோம். ஹாய் எவ்ரிஒன், என் பேர் சஞ்சய். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எப்படி கோடிங் நாலேஜே இல்லாம ஒரு ஏஐ சாட் பாட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லைசர் ஏஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நாலேஜ் பேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கிரியேட் நியூ கொடுத்துட்டு நாலேஜ் பேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கலாம். லைக் எந்த சாட்பாட்டோட கிரியேட் பண்ண போறீங்க, அதை பற்றின நாலேஜ் பேஸ். அதுக்கு நீங்கள் வந்து புக்கு கொடுப்பீங்க இல்லையா, அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறேன். அந்த கம்யூனிட்டியோட ஒரு காலேஜ் கம்யூனிட்டி அது. அதோட ஹேண்ட்புக்கை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து அதோட டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ண போகிறேன். கிரியேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஆட் ஃபைல் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஏஜென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. போயிட்டு கிரியேட் நியூ சிங்கிள் ஏஜென்ட் கொடுத்துருங்க. சிங்கிள் ஏஜென்ட் கொடுத்துருங்க. கிரியேட், அதுக்கப்புறம் ஏஜென்ட்டோட நேமு, ஜென்ரேட்டர் கிரியேட் கொடுத்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கும். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்களே கூட இந்த ஏஜென்ட் ரோல் எல்லாமே போட்டு நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறேன். எப்படி ட்ரை பண்ணலாம், எப்படி ட்ரை பண்ணலாம்? இதில் கேட்குற கொஷின்ஸ் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வந்து ஃபில் ஆகிடும். ஸோ நான் அப்படி பண்ணேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இப்போதைக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணுற கொஷின் ஆன்சர் பண்ணுறது மட்டும் நான் காட்ட மாட்டேன். ஸோ ஃபைனலாக இது ஒன்று க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் திஸ் ப்ராம்ப்ட்னு கொடுத்தோம்னா இங்கே எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இம்ப்ரூவ் பண்ண கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அவசியம் இல்லை. நாலேஜ் பேஸ் இருக்குது. நாலேஜ் பேஸை டர்ன் ஆன் பண்ணிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கொடுத்த நாலேஜ் பேஸ் வந்து இருக்கும். அதை கொடுத்துட்டு
சேவ் குடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்க கிரியேட் குடுத்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஏஜென்ட் ஹாஸ் பீன் கிரியேட்டட்ன்னு வந்துரும். ஸோ இங்க வந்து நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆப்பா பண்ணி மத்தவங்களுக்கு எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்க இங்க ஆ ரெப்ளிட் போணும். ரெப்ளிட் போயிட்டு இங்க வந்து கிரியேட் வெப் இப்போ இந்த லைசர் ஏபிஐ கோட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டாப் மேல பார்த்தீங்கன்னா, இங்க ஏஜென்ட் ஏபிஐன்னு இருக்கும். இங்க இன்ஃபரன்ஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து இருக்கும். ஸோ இத ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு, இத இப்படி கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு, அம் ரெப்ளிக்ல போய் இத குடுத்தீங்கன்னா, குடுத்துட்டு குடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சாட்பாட் வந்து பில்ட் ஆயிருச்சு. ஸோ இங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கலாம். நான் வந்து வாட் இஸ் த மினிமம் ரேட் டு கிளியர் த கோர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு டோட்டல் கோர்ஸ் வில் பி மோர் தேன் 40 வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதை வந்து பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லிங்காக வந்துருச்சு. இதுக்கப்புறம் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பில்டு செக்யூரிட்டிக்காக முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து லைவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்ட்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து லிங்காக வந்துருச்சு. லிங்கை காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து IITMDS அகாடமிக் அசிஸ்டன்ட் ஒரு டூட்டர் இதில் போயிட்டு ஐஐடிஎம் ரிலேட்டடாக என்ன டவுட் வேணால் கேட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன சாட்பாட் கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.